ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்போடு வந்திருக்கேங்க. நைட் டைமில் எல்லா வீட்லையுமே நிறைய காக்ரோச்சஸ் தொல்லை இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் யூஸ் பண்ணாலுமே, எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே கிச்சனில் கண்டிப்பாக நைட் டைமில் காக்ரோச் தொந்தரவு நிறையவே இருக்குங்க. ஸோ அந்த காக்ரோச் நைட் டைமில் வராமல் தடுக்கணும்னா நான் சொல்கிற இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காக்ரோச்சஸ் தொல்லை இருக்காதுங்க. என்னென்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும் போது வெத்தலையும் போட்டிருக்கேன். இது நான் வெத்தலை தான் போட்டிருக்கேன், நல்லா கேட்டுக்கோங்க. வெத்தலை போட்டிருக்கேன், ஒரு 2-3 வெத்தலை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் பாருங்கள், பட்டை, கிராம்பு, பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டிருக்கேன் நான் இதில். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா போட்டுக்கோங்க. ஸோ நல்லாவே கொதிக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸோ கற்பூரம், பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஏஷன்ஸ் இறகும் வாட்டரில். தென் பட்டை, கிராம்பு, ஒரு 5 பட்டை 5 கிராம்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. என்ன பண்ணணுன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். ஒரு 4-5 வெத்தலையை நல்லா இடிச்சுக்கணுங்க. போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா இடிச்சுக்கோங்க. ஸோ நல்லா இடிச்சுட்டேன். ஸோ இந்த பேஸ்ட்டையும் நம்ம அந்த வாட்டரில், ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கணும். நான் நல்லா போட்டுட்ருக்கேன் அந்த பேஸ்ட்டும். ஸோ அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகெயின் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்க விடுங்க இந்த வாட்டரை. அவ்வளோதாங்க. ஸ்டவ்லேருந்து நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது ஆறணும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அது ஆறின பிறகு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு, இது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இதில் ஊற்றிட்டு நம்மளுக்கு எங்கெல்லாம் காக்ரோச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா 100% காக்ரோச்சஸ் வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.